ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். திஸ் இஸ் த பாய், ஹீ won த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதான் அந்த பையன், அவன் தான் முதல் பரிசு பெற்றான். இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோனவுனுக்கு பேர் தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிறது வந்து த பாயை குறிக்குது. அப்போ இந்த சென்டென்ஸில் வந்து ஹீ அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஹூ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா திஸ் இஸ் த பாய் ஹூ won த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு சென்டென்ஸ் கிடைக்கும். இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஹூ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம். இதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இது மாதிரி என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்குன்னு பார்ப்போம். ஹூ, ஹூம், ஹூஸ், வாட், விச், வேர், வாட், வென் இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து பர்சனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த மியூசிஷியன் இஸ் ஃப்ரெஞ்ச், ஹீ ரோட் திஸ் சாங். இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிறது வந்து த மியூசிஷியன் அதை வந்து டினோட் பண்ணுது. அப்போ இந்த ஹீ அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஹூ அப்படிங்கிற ப்ரோனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். த மியூசிஷியன் அப்படிங்கிறது வந்து பர்சன், அதனால நம்ம ஹூ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். அப்படி இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணோம்னா த மியூசிஷியன், அதுக்கப்புறம் இந்த ஹீக்கு பதிலாக ஹூ அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஹூ யூஸ் பண்ணி அப்படியே இந்த சென்டென்ஸை இதோட ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணோம்னா ஹூ ரோட் திஸ் சாங்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இஸ் ஃப்ரெஞ்சை இந்த இடத்துல எழுதணும் நம்ம. அப்போ நமக்கு வந்து த மியூசிஷியன் ஹூ ரோட் திஸ் சாங் இஸ் ஃப்ரெஞ்சுன்னு வரும். இந்த பாடலை எழுதியவர் யார் எனில் ஃப்ரெஞ்சுக்காரு. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் வந்து த மியூசிஷியன் அது சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு. இந்த சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்டை இந்த சப்ஜெக்டோட வந்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. இப்போ ஜாயின் பண்ண சென்டென்ஸை பார்ப்போம். ஹூ அப்படிங்கிறது வந்து மியூசிஷியனை குறிக்கும். அப்போ மியூசிஷியன் அது வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ரோட்டுங்கிறது வெர்பு, திஸ் சாங் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ வந்து ஜாயின் பண்ண சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹூக்கு அப்புறம் வெர்பு தான் வரணும். அப்படி வெர்பு வந்துச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் த மியூசிஷியன் இஸ் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது வந்து மெயின் கிளாஸு. மெயின் கிளாஸில் இருக்க த மியூசிஷியன் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி அந்த மியூசிஷியனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்போ மெயின் கிளாஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ். இந்த சென்டென்ஸில் ஹூ ரோட் திஸ் சாங் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் கிளாஸ். அப்போ ரிலேட்டிவ் கிளாஸுங்கிறது என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் இல்லாட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எசென்சியல் இல்லாட்டி நான் எசென்சியல் மீனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ். இதுவே வந்து முக்கியமான மீனிங் தரப்பை வந்து அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம கமா போடாமல் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நான் எசென்சியல் சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து கமா போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து எங்கே முடியுதுன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வர வெர்பை சிங்குலராக யூஸ் பண்ணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணுமான்ட்டு இந்த சப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பையும் நம்ம சிங்குலராக யூஸ் பண்ணணும். அதுவே இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பையும் நம்ம ப்ளூரலாக யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நான் எசென்சியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை பிரதர் ஹூ இஸ் லேர்னிங் ரஷ்யன் வாண்ட்ஸ் டு ட்ராவல் கலகிஸ்தான். இந்த சென்டென்ஸில் மை பிரதர் அதுக்கப்புறம் ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ஸுங்கிற வெர்பு வந்திருக்கு. அப்போ வந்து ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸில் வந்து
மை பிரதர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டை வந்து ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸில் ஹூ இஸ் லேர்னிங் ரஷ்யன் அதோட ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து முடியுது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் மை பிரதருக்கு அப்புறம் கமா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரஷ்யனுக்கு அப்புறம் வந்து கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து நான் எசென்சியல் ரிலேட்டிவ் கிளாஸ்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த நான் ரிலேட்டிவ் கிளாஸை எடுத்துட்டோம்னாலும் இந்த சென்டென்ஸோட மீனிங் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி ரிமூவ் பண்ணோம்னா மை பிரதர் வாண்ட்ஸ் டு ட்ராவல் கலக்கிஸ்தான், இப்போ நமக்கு ஃபுல்லான மீனிங் கிடைக்குது. அதுவே வந்து எசென்சியல் கிளாஸில் வந்து ரிலேட்டிவ் கிளாஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் மீனிங்கும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணுற ரிலேட்டிவ் கிளாஸ் வந்து எதோட முடியுதுன்னு நம்ம செக் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் ரஷ்யனோட முடியுது. அதுக்கப்புறம் வர வெர்பை சிங்குலராக யூஸ் பண்ணணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணணுமான்ட்டு இந்த சப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் மை பிரதர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ நம்ம வெர்பையும் சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் இந்த சென்டென்ஸில் வாண்ட்ஸ்னு சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஹூவை எப்படி ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோனா யூஸ் பண்ண போகிறதுன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ இஸ் த கேர்ள், த டீச்சர் பனிஷ்டு த கேர்ள். இந்த சென்டென்ஸில் இங்கேயும் த கேர்ள்னு வந்திருக்கு, அதே மாதிரியும் இங்கேயும் த கேர்ள்னு வந்திருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸில் இந்த த கேர்ள் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு த கேர்ளுக்கு பதிலாக ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை இந்த சென்டென்ஸில் ஆட் பண்ணி இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா மொதல் சென்டென்ஸ் அப்படியே வரும். அப்போ ஷீ இஸ் த கேர்ள், அதுக்கப்புறம் த கேர்ள் அதுக்கு பதிலாக ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோன் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்க மிச்ச வேர்டை எடுத்து எழுதணும். அப்போ த டீச்சர் பனிஷ்டு வரும். ஆசிரியர் தண்டித்த பெண் இவள்தான், இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் த கேர்ள் அப்படிங்கிறத வந்து இங்கே ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்லையும் த கேர்ள் அப்படிங்கிறத வந்து ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் இருக்க ஆப்ஜெக்டை வந்து ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் ஹூ அப்படிங்கிறது வந்து த கேர்ள் அதை வந்து டினோட் பண்ணும். இந்த மேலே இருக்க ரெண்டு சென்டென்ஸ்லையும் த கேர்ள் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அதாவது ஹூக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். இதான் ஆப்ஜெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட ஸ்ட்ரக்சர். இந்த சென்டென்ஸில் ஹூ அதுக்கப்புறம் டீச்சர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பனிஷ்டு அப்படிங்கிறது வந்து வெர்பு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை பிரதர் ஹூ இஸ் எ டாக்டர் ஹேஸ் கான் டு அமெரிக்கா. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹூ இஸ் எ டாக்டர் அப்படிங்கிறது வந்து டிஃபைனிங் கிளாஸ். அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன வரும்னா, நிறைய பிரதர் இருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தர் டாக்டரு, அவர் தான் அமெரிக்கா போகிறாருங்கிற மீனிங் வரும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். செகண்ட் சென்டென்ஸில் ஹூ இஸ் எ டாக்டர் அது வந்து நான் டிஃபைனிங் கிளாஸு. அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் எப்படி வரும்னா, ஒரே ஒரு பிரதர் தான் இருக்கார், அவர் தான் டாக்டரு, அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபஸ்ட்டு சென்டென்ஸை இன்னும் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மை பிரதர் அதுக்கப்புறம் ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால தான் அதை வந்து டிஃபைன் கிளாஸ்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் ஹூ அப்படிங்கிறது வந்து மை பிரதரை வந்து டினோட் பண்ணுது. அப்போ ஹூ அப்படிங்கிறதோட மீனிங் வந்து ஹூக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்டை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஆன்டிசிடென்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க வெர்பு இஸ், இதை வந்து சிங்குலராக யூஸ் பண்ணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணுமான்ட்டு இந்த சப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் மை பிரதர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர், அதனால தான் இஸ்ன்னு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மை பிரதர் அதை டிஸ்கிரைப் பண்ண டிஃபைனிங் கிளாஸ் எங்கே முடியுதுன்னு நம்ம செக் பண்ணணும். டாக்டரோட முடியுது.
அதுக்கப்புறம் வந்திருக்க வெர்பு ஹேஸ் அதை வந்து சிங்குலராக யூஸ் பண்ணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணுமான்ட்டு இந்த சப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இங்கே வந்து மை பிரதர் சிங்குலர், அதனால தான் ஹேஸ் அப்படிங்கிற சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.